ஒவ்வொரு தமிழனும் பெருமைப்படுற விதமா தமிழர்களோட பழமையை பறைசாற்றக்கூடிய வரலாற்று சான்றுகள் இப்ப கிடைச்சிருக்கு. எகிப்துல லக்ஸார் அப்படிங்கிற இடத்துல வேலி ஆஃப் தி கிங்ஸ், அரசர்களின் பள்ளத்தாக்கு இருக்கு. இறந்து போன அரசர்களை புதைக்கிறதுக்கான கல்லறைகள் 60க்கும் மேல இங்க இருக்கு. இந்த கட்டுமானத்துல இந்தியால இருந்து தமிழ் மற்றும் பிற மொழிகள் பேசுற வணிகர்கள் அவங்க பேருகளை பொறிச்சிட்டு வந்திருக்காங்க. இது மாதிரி 30 பொறிப்புகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இதுல கோபன், சாத்தன், கீரன் போன்ற பெயர்களும் அதுக்கு பின்னாடி வர, கண்ட போன்ற வார்த்தைகளும் இருக்கு. சிகைக்கொற்றன், வரக்கண்ட அப்படின்ற ஒரு வார்த்தை மட்டும் 8 இடங்கள்ல இருக்கிறதா சொல்றாங்க. 2 நாட்களுக்கு முன்னாடி சென்னையில கல்வெட்டியல் தொடர்பா இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஆஃப் தமிழ் எபிகிராஃபி நடந்திருக்கு. இதுல ஒரு பேப்பரை பிரசன்ட் பண்ணியிருக்காங்க 2 ப்ரொஃபசர்ஸ். பாரிஸ்ல த பிரெஞ்சு ஸ்கூல் ஆஃப் ஏசியன் ஸ்டடீஸ்ல ப்ரொஃபஸரா இருக்கிற சார்லட் ஸ்மித் அப்படின்றவரும், சுவிட்சர்லாந்துல த யூனிவர்சிட்டி ஆஃப் லொசைன்ல ப்ரொஃபஸரா இருக்கிற இங்கோ ஸ்ட்ராச், இந்த 2 பேரும் தான் எகிப்துல ஆய்வு செஞ்சப்போ கிடைச்சதா இந்த தகவல்களை கொடுத்திருக்காங்க. வடமேற்கு இந்தியால பழங்காலத்துல புழக்கத்துல இருந்த கரோஷ்டி மொழி, தமிழ், பிராமி, சமஸ்கிருதம் போன்ற மொழிகள்ல பெயர்கள் இருக்கிறத காமிக்கிறாங்க. கிபி 1 முதல் 3ஆம் நூற்றாண்டுகள்லேயே இந்தியர்கள் மேற்கு கடற்கரை ஓரங்களிலிருந்து கப்பல் மூலமா எகிப்து வரைக்கும் போய் வணிகம் பண்ணியிருக்காங்கன்றது சங்க இலக்கியங்கள்லேயே இருக்கு. 4ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு கிழக்கு கடற்கரை ஓரத்துக்கு நகர்ந்து புதிய பாதைகள் அமைச்சு இந்தோனேஷியா வரைக்கும் வணிகத்துக்காக பயணம் பண்ணியிருக்காங்க. எகிப்துல ஆரம்பிச்சு இந்தோனேஷியா வரைக்கும் பல்வேறு பகுதிகளில் இந்திய எழுத்து வகைகளில் கல்வெட்டுகள் நிறைய இருக்கு, முன்னாடியே கிடைச்சிருக்கு. இதுல இருந்து தமிழர்களோட செல்வாக்கு நம்ம கற்பனை கெட்டாத வகையில இருந்திருக்குன்னு தெரியுது. தமிழர்களோட வரலாற்றை சர்வதேச கவனத்துக்கு எடுத்துட்டு போயிருக்கு இந்த தகவல்.